தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற மையல் படத்தோட விமர்சனம் பார்க்குறோம். மையல், இந்த மையல்னா ஒரு பொருள் மேலே, ஒரு பெண் மேலே நாம் ஆசைப்படுறது, இல்லை ஒரு பெண் ஆண் மேலே ஆசை, மையல் கொள்ளுதல், அதாவது காதல் கொள்ளுதல், அதான் மையல். இந்த படம் என்ன கதை, என்ன களம்னா காதல் தான். நான் எப்படிப்பட்ட காதல்னா, ஒரு திருடன் மேலே ஒரு இளம் பெண்ணுக்கு ஆசை. ஒரு அண்ணன் முறையில் இருக்கிற பண்ணையார் ஜமீன்தாரோட வாரிசு இல்லா சொத்து மேல ஒரு தம்பிக்காரனுக்கு மையல், அதாவது ஆசை. அப்புறம் ஒரு போலீஸ்காரனுக்கு எதை எடுத்தாலும் பணம் பார்க்கணுங்கிற ஆசை ஒரு போலீஸ் ஆபீசருக்கு. இப்படி இந்த படத்துல நிறைய மையல் கொள்ளும் விஷயங்கள் இருக்குது. அதுல எந்த மையல் வெற்றி பெற்றது, எந்த மையல், அதாவது எந்த காதலெல்லாம் தோத்து போனது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும். என்ன இதை புரியுற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு திருட்டு பையன் ஒரு ஊர்ல திருடிட்டு அந்த ரண காட்டுக்குள்ளார ஓடி வரான். அங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசை பக்கத்துல ஒரு கிணறு. அந்த கிணத்துல ஊருக்காரங்க துரத்திட்டு வரப்போ வந்து விழுந்துடுறான். அந்த குடிசையை தாண்டி அந்த ஊருக்காரங்க இருட்டுல வர பயப்படுறாங்க, மறுக்கிறாங்க. காரணம், அந்த குடிசையில இருக்கிற மந்திர கிழவி, அவள் பேத்தி. இன்னொரு பக்கம் அதே நேரம் அந்த ஊர்ல அதே இரவுல இரட்டை கொலைகள். பேராசை பிடித்த ஜமீன்தாரோட தம்பி முறை பெரிய மனுஷன் ஜமீன்தாரையும் ஜமீன்தார் மனைவியும் மிச்ச சொத்துகளுக்காக கொண்டு போட்டுடுறான் தன் ஆட்களை ஏவி. அந்த சொத்தை அடையறதுக்கு முன்னாடி இந்த கொலையில அவன் தலை உருள இருக்குது, போலீஸுக்கு தெரியுது. அப்போ இந்த திருட்டு பையனை அந்த கொலை வழக்குல கொத்து விட்டுட்டு இவர் தப்பிக்க நினைச்சுதான் அந்த திருட்டு பையனை, காணாம போன திருடனை தேடுறாங்க. அவனை அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிறான் அந்த ஹீரோயின். காரணம், அந்த ஹீரோயின் அதுக்கு முன்னாடி யாரையும் அவ்வளவு அருகில பார்த்ததில்ல. அதனால அவர் கிணத்துக்குள்ளார விழுந்த அவரை காவந்து பண்ணி, அதான் தன்னுடைய மந்திர சக்தியால, எருமைகளோட உதவியால காவந்து பண்ணி வீட்டுல வச்சிருக்கா. இப்ப மந்திர கிழவி வீட்டுக்கு வராங்க. அவனை, டே என் பேத்தி என்னடா பண்ண வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் அல்லல வெள்ளப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் தங்கிட்டு இப்போ போனோம்னா, நீ இங்க இருந்ததுனால எங்களையும் இந்த ஊர் பெரிய மனுஷங்க புலி போட்டுருவாங்க, 2 நாள் தங்கிட்டு போங்கிறாங்க. அந்த 2 நாள்ல இருவருக்கும் காதல் பூத்து குலுங்கி காய்த்து கனியாகிற ஸ்டேஜ்ல அவர் ஊருக்கு கிளம்புறாரு. ஊருக்கு போய் தன் சொந்த வித்துட்டு வந்து இந்த திருட்டு பையன் இந்த பொண்ணை கட்டிக்க நினைக்கிறாரு. திரும்பி வர்றவருக்கு பேரதிர்ச்சி காத்திருக்குது. அவனை பிடிச்சி இந்த கொலைகேசில மாட்டி விட்டுட்டு போலீஸும் இந்த ஊர் பெரிய மனிதர் அவரும் அந்த பொண்ணை அடைய நினைக்கிறாரு. அந்த ஊர் பெரிய மனிதர், அது நடந்துச்சா இல்லையா, ஹீரோ வெகுண்டிருந்து வீறு கொண்டு பெரிய மனுஷனையும் போலீஸையும் போட்டு தள்ளினாரா, தீர்த்து கட்டினாரா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. இந்த படத்தை ரசிகர்களும் சற்றே செஞ்சிருக்கிறாங்க. அதை மட்டும் தவிர்த்து இருந்தா, இன்னும் கொஞ்சம் அழகா எடுத்திருந்தா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். கிளைமாக்ஸ் சோகத்தை புழியணுங்கிறதுக்காகவே திணிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அதையும் தவிர்த்திருக்கலாம். சேது அந்த கேரக்டர்ல ஒரு 40 வயசு மதிக்கத்தக்கவர் ஹீரோவா அந்த படத்துல தாடியும் மீசையுமா நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. சமிருதி தாரா, அவங்க வந்து சமிருதி தாரா வந்து இந்த படத்துல கதாநாயகி. உண்மையாவே நம்ம சினேகா தேவயானி லுக்ல அழகா இருக்காங்க. பி.எல். தேனப்பன், அவர் தான் ஊரா சொத்துக்கு ஆசைப்படுற ஊர் பெரிய மனிதர். சமீபமா இறந்து போன சூப்பர் குட் சுப்ரமணி இந்த படத்துல ஒரு ஏட்டு கேரக்டர்ல நல்லவரா கெட்டவரா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டவராங்கிறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்லா நடிச்சிருக்கிறாரு. ரத்னா கலா அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. அதான் அந்த பாட்டிமான்னு நினைக்கிறேன். சி.எம். பாலா, அவர் தான் அந்த போலீஸ், மொட்டை போலீஸ் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமா எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் மையல் நம்ம மனசுல பெரிய புயலெல்லாம் கிளப்பல. ஒரு சின்ன மையம் மட்டும் கொள்ளுது. அதை சொல்லிதான் ஆகணும். ஏபிஜி ஏழுமலையோட இயக்கத்துல இந்த படத்தை ஐகான் சினி கிரியேஷன்ஸ் எல்எல்பி பேனர்ல அனுபமா விக்ரம் சிங்கும் வேணுகோபால் அவரும் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இருக்கிறாரு ஜெயமோகன். இந்த படத்தை இயக்குனவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபிஜி ஏழுமலை. மியூசிக் அமர்கீத், அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய படம். அதே மாதிரியே ஒளிப்பதிவு பாலா பழனியப்பன். இந்த ரெண்டுக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம். வெற்றி சண்முகத்தோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பா இருந்திருக்கும். ஆனாலும் அவரை வந்து அந்த மந்திரவாதி கிழவியோ அவரது பேத்தியோ மந்திரத்தால கைகளை கட்டி போட்டாங்களா, இல்லை இயக்குனர் இதுக்கு மேல வெட்டாதுன்னு சொல்லி வச்சுட்டாரா தெரியல. அது மட்டும் கொஞ்சம் குறையா இருந்தது. மொத்தத்துல
இந்த மையல் ஏதோ ஒரு வகையில ரசிகர்களோட மனதை மையம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன்.